நான் என் கூட இருக்கவங்களுக்கு நல்லதான் நினைக்கிறேன். அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை? ஏன் என்னை மட்டும் எல்லோரும் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி நானும் ஒரு காலத்தில் யோசிச்சிருக்கேன். உங்களுக்கான வீடியோ தான் அது. என்னதான் பாசம் வச்சாலும் அந்த பாசம் இதை சார்ந்ததாக இருக்கா அப்படிங்கிற ரொம்ப சிம்பிளான விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் என்னதான் நம்ம பிரில்லியண்டா இருந்தாலும் மேரேஜ் லைஃப்னு வரும்போது மோஸ்டா லேடிஸ் சொல்றேன், அவங்க ஜீரோல இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வீட்டை விட்டுட்டு இனி ஒரு வீட்டுக்கு போய் அங்க இருக்கிறனால. ஸோ இதுல நம்ம படிச்சதெல்லாம் நம்மளுக்கு எங்க யூஸ் ஆகுது, எங்க இதெல்லாம் அப்ளை பண்ணலாம்? இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எதுக்கு நம்ம லைஃப்ல? கெமிஸ்ட்ரியில எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம், ஃபார்முலாஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு மெமரைஸ் பண்ணிருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம எங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சோ இதை ஒரு கார்பரேட் லெவல்ல வேலைக்கு போனவங்க அதெல்லாம் ஓகே, பட் அதெல்லாம் மேபி ஒரு 1%. பட் எல்லாருமே ஃபேஸ் பண்றது என்னன்னா மேரேஜ் லைஃப். சோ இந்த மேரேஜ் லைஃப்ல நம்ம படிச்ச படிப்பை எங்க நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? சோ இதுல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சப்ஜெக்ட்ல படிச்சோம் இல்லையா, அந்த சப்ஜெக்ட்ல படிச்சதெல்லாம் நம்ம மேரேஜ் லைஃப்க்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா இல்ல. சப்ஜெக்ட தவிர நம்ம வெளியில படிச்சோம் இல்லையா, நம்மளோட ரீடிங் ஹேபிட்ஸ், அது எங்க நம்ம படிச்சோம், அது எங்க இருக்கு? அதுதான் நீங்க பிரச்சனையே. ஏன்னா நமக்கு ஸ்கூல்ல எல்லாம் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் இருக்கும். அந்த பீரியட் மோஸ்டா மேக்ஸ் சார் கடன் வாங்கிடுவாரு, இல்ல வேற ஏதாவது ஒரு மெயின் சப்ஜெக்ட்ஸ் கடன் வாங்கிடுவாங்க. சோ அந்த லைப்ரரிக்கு போய் நம்ம படிச்ச விஷயங்கள், நிறைய ரீடிங் ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா அதுல நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு புத்தகங்களா கிடைக்குது. தமிழ் இதிகாசங்கள் இருக்கு இல்லையா, எக்ஸாம்பிள் ராமாயணம், மகாபாரதம் அண்ட் உலக பொதுமறையாம் திருக்குறள் இருக்கு இல்லையா. சோ திருக்குறள்ல சொல்லப்படாத விஷயங்களே இல்ல. ஆனா அந்த 2 அடி குறளை நம்ம மனப்பாடம் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அந்த 2 அடி குறளை அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு திருக்குறள் அதோட விளக்க உரையோட சேர்த்து எழுதுனா ஒரு 10 மார்க்ஸ். அந்த 10 மார்க்ஸ்க்காக தான் அது படிச்சோமா? இல்ல, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இதை நான் திருக்குறள்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் நான் இதுல சொல்ல நினைக்கிற திருக்குறள் என்னன்னா அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. சோ இது நிறைய தமிழ் படங்கள்ல ஒரு எண் கார்டா வச்சிருப்பாங்க இந்த திருக்குறள். சோ இந்த திருக்குறள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இல்வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமானது அன்பு. அதுதான் பிரச்சனையும் அண்ட் அதுதான் தேவையும் கூட. சோ அன்பும் அறனும், அடுத்து எதுக்கு அரண் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, சோ அன்பையுமே ஒரு நியாயமான இடத்துலதான் நம்ம காட்ட முடியும். சோ அந்த அன்பு இருந்தா மட்டும் இல்வாழ்க்கைக்கு பத்தாது. அரண், அந்த இல்வாழ்க்கையில ஒரு நியாயம் இருக்கணும். வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கணும். உதாரணமா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு புள்ள தப்பு பண்ணிடுச்சுன்னா அந்த தப்பை எடுத்து சொல்லி புரிய வச்சு கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சு வளர்க்குற பெற்றோராக இருக்கணும். அப்படி பண்ணாமல் தப்பே பண்ணாலும் அது ஏன் குழந்தைதா அப்படின்னு அங்கேயும் அன்பையே காட்டுனா அந்த குழந்தை தப்பான வழியில தான் போகும். இது குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, கணவன் மனைவி பெற்றோர் எல்லாருக்கும் பொருந்தும். இதைத்தான் அன்பே ஆனாலும் அதை அறம் சார்ந்து காட்டணும்னு வள்ளுவர் சொல்றாரு. அதுதான் அந்த இல்வாழ்க்கையோட பயன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நமக்கு